திடீர்னு அதிரப்பள்ளி வரைக்கும் போகலாம், போய் அங்கே போய் ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை தோணுச்சுங்க நண்பர்களே. டக்குன்னு டூ வீலர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நம்ம நண்பர்களோட. காலையில் ஒரு 10:30 மணிக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து நம்ம இப்போ பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் போயிட்டேங்க. அதிரப்பள்ளி டு வால்பாறை, சாரி, வால்பாறை டு அதிரப்பள்ளி. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ரோடுங்க. ரொம்ப ஆபத்தான ரோடு. எந்த விதமான இடையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு எந்த விதமான ஒரு உதவியும் கிடைக்காத அடர்ந்த காடு, வனவிலங்குகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு. நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து தான் போகிறோம் நம்மளோட நேயர்களுக்காக. இந்த ரோட்டில் வந்து ரொம்ப நாளாக போகணுங்கிற ஒரு ஆசை. முதல்ல வந்து நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்போ ஆஃப் ரோடு அது. அந்த ஆஃப் ரோடில் வந்து நாங்கள் ஒரு ஸ்கார்பியோ காரில் வந்து போயிருந்தோம். அதுவே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்தது நண்பர்களே. ஆனால் இப்போ வந்து அதை விட பயங்கரமாக நம்ம வந்து இப்போ டூ வீலரில் போயிட்டுருக்குறோம் நம்ம நண்பர் கூட சேர்ந்துக்கிட்டு. நண்பர் தான் வண்டி ஓட்டுறாரு, நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு வர்றேன். கிட்டத்தட்ட இந்த போகிற வழி பூராமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு இயற்கை காட்சிகள். இந்த மாதிரி ஒரு காட்சிகளை வந்து நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை காட்சி. மனம் அப்படியே வந்து லேசாகி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் இந்த இடத்துல வந்து போயிட்டு வரும்போது உங்களோட மனம் பூராமே வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு ரோடு, அந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சி. நம்ம வந்து இப்போது திருப்பூர்லேருந்து பொள்ளாச்சி போயிட்டுங்க. பொள்ளாச்சியிலிருந்து ஆழியாறு டேம் வழியாக வந்து நம்ம வால்பாறை போகணுங்க. இந்த பொள்ளாச்சி டு ஆழியாறு டேம் போகிற வழி பூராமே வந்து அந்த இங்கிருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அந்த இயற்கை காட்சிகள். அந்த மரங்கள் 2 சைடுமே சூப்பரான மரங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு ரம்மியமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது சுற்றி மலைகள். இந்த மலைகளை பார்த்துட்டு போகும்போதே கண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க. இந்த மைண்டு வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு இடம் இந்த வால்பாறை. அதாவது பொள்ளாச்சி டு வால்பாறை, வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு. நண்பர்களே, நீங்கள் வந்து இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோட்டில் வந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா, டூ வீலராக இருக்கிறவங்க வந்து 4 மணிக்குள்ளே அந்த சோலையாறு டேம் பக்கத்தில் இருக்கிற அந்த கேரளா செக் போஸ்ட்டில் வந்து நீங்கள் இருக்கணும். 4 மணிக்கு மேலே டூ வீலர் வந்து அலௌடு இல்லை. அதே மாதிரி 5 மணிக்கு மேலே வந்து காருக்கு, 4 வீலருக்கு வந்து அலௌடு இல்லை. காருக்கு வந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி பொள்ளாச்சியிலிருந்து நீங்கள் வந்து வால்பாறை மலை ஏறணும்னா நீங்கள் வந்து அனுமதி வாங்க வேண்டும். இங்கேருந்தே அனுமதி வாங்கி தான் நம்ம வந்து போகணும். மேலே நம்மளோட பேர் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த பொள்ளாச்சி டு வால்பாறை போகிற ரோடில் 2 பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மேஃப்ளவர், அதனோட அழகே வந்து நீங்கள் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாகவே இருக்குதுங்க. நம்ம இப்போ வந்து வாளியாறு டேமை வந்து நெருங்கிட்டோம். கொஞ்சம் லைட்டாக பசிக்குது. நல்ல சாப்பாட்டு கடை ஏதாவது இருந்தால் சாப்பிடலாம் என்று முடிவு செஞ்சுருக்கிறோம். ஏன்னா வால்பாறை மேலே ஹில்ஸில் ஏறக்க ஆரம்பித்தோம் என்றால் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல இடங்கள் இருக்காது. போயிட்டே இருக்கிறோம். கடைசியாக ஆழியாறு டேம் பக்கத்தில் ஒரு கடை, மீன் குழம்போட சாப்பாடுங்க. ஒரு மெஸ்ஸு மாதிரி, ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அந்த மீன் குழம்பு மீனோட கொடுத்தாங்க. குழம்பு மீனோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு மறுபடியும் நாங்கள் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இனி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்மளுக்கு ஆழியாறு டேம் வந்துடும்.
ஆழியாறு டேமை தாண்டியாச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹில்ஸ் ஏற வேண்டியதுதான். ஆழியாறு டேம் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பூங்கா வந்துங்க கொஞ்சம் இவ்வளவு வறண்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. என்னன்னா ஒரு டேம் பக்கத்தில் ஆப்போசிட்லேயே இருக்கிற அந்த பூங்கா கூட தண்ணி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் டேமில் தண்ணி இருக்குதுங்க. நாங்கள் வந்து மேலே போகும்போது பார்த்தா உங்களுக்கு தெரியும், டேமில் வந்து தண்ணி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆழியார் டேம் தாண்டி நம்ம மலை ஏறுறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. தூரத்தில் பார்த்தா தெரியும், அந்த மலை மேலே தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். அழகுங்க அந்த க்ரீனிஷு, அந்த மலையோட அழகு. நீங்கள் வால்பாறை, ஆழியாறு டு வால்பாறை ரோடு வந்து வேறு லெவலுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து பார்க்கணும். இது வந்து அறிவு திருக்கோயில், வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய யோகா சென்டர் அறிவு திருக்கோயில். இது பக்கத்துலேயே கௌரி கிருஷ்ணா ஹோட்டல், ஒரு சைவ ஹோட்டல் இருக்குதுங்க. நீங்கள் யாராவது ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்றதுனா கூட சைவம் அருமையாக இருக்கும், சாப்பிட்டுக்கலாங்க. அதே மாதிரி இதை தாண்டனோன்னையுமே செக் போஸ்ட் வந்துடுங்க. இந்த செக் போஸ்ட்டில் நிறுத்தி வண்டி எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க, பேகு எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க, வண்டிக்குரிய ஆவணங்கள் அத்தனையுமே செக் பண்ணுறாங்க. டோல்கேட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போது மலை ஏறக்குண்டான மலைப்பாதையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க, போயிட்டுருக்குறோம். நீங்கள் ஹில்ஸை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ ஒரு அழகான அருமையான ஒரு ஹில்ஸுங்க. தூரத்தில் தெரியறது வந்து ஆழியாறு டேமோட பின்பகுதி. கிட்டத்தட்ட வால்பாறை, சின்ன வால்பாறையோட முக்கால்வாசி தூரம் போகிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஆழியாறு டேம் வந்து தெரிஞ்சிட்டே இருக்குங்க. நம்ம மேலே போக 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 போகவே நம்ம அந்த ஆழியாறு டேமோட ஒரு பகுதி வழியாகவே தான் நம்ம மேலே போயிட்டுருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க. இங்கேருந்து பார்க்கும்போதே நீங்கள் அந்த ஹில்ஸில் ஏறும்போதே வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. இந்த மலைகள், அந்த மலையை சுற்றி இருக்கிற அந்த பசுங்காடுகள், இந்த மலை மேலே தான் நம்ம வந்து மேலே வரைக்கும் ஏறுவோங்க. இந்த ரோடு அப்படி தான் போகுது, அது வந்து உங்களுக்கு பின்னாடி லாஸ்ட்டில் தெரியுங்க. காட்டு மிருகங்கள் உங்களுக்கு எப்போவுமே தெரியும், ஆழியாறு டேம் பக்கத்தில் வந்து காட்டு மிருகங்கள் இருக்குது. நம்ம வந்து இந்த ஆழியாறு டேம்லேருந்து மேலே போனோம்னா மங்கி ஃபால்ஸ், குரங்கு அருவி வந்து வருங்க கொஞ்சம் தூரத்துலேயே. இந்த குரங்கு அருவியில் வந்து இப்போ குளிக்கிறதுக்கு வந்து விடுறதில்லை. இது ஒரு சின்ன அருவி, இதில் வந்து யாரும் குளிக்கிறதில்லை. இது ஒரு காட்டு அருவிங்க. இந்த மாதிரி வந்து நிறைய அருவிகள் வந்து நாங்கள் போகிற வழியில் எல்லாமே பார்த்தோங்க. ரோடுமே வந்து 2 வீலரில் போகிறதுக்கு நல்லா இருக்குது, 4 வீலருக்கு கொஞ்சம் சின்ன ரோடாக தெரியுது. எதுக்கால வண்டி ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கவனமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. என்னென்னா இது ஆப்போசிட்டில் வர்றவங்க கொஞ்சம் ஸ்பீடாக வர்றாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் மேலே ஏறுறவங்க கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். நீங்கள் இந்த இயற்கை காட்சிகளுக்காகவே இங்கே வரணுங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நம்ம குரங்கு நண்பர்கள் ஒரு ஃபேமிலியாக உட்காந்துட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆழியாறு டேமுங்க இந்த ஹில்ஸு ஃபுல்லாக ஏற மட்டுமே நம்மளுக்கு வந்து ஆழியாறு டேம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த ஆழியாறு டேமோட முழு வியூவே நம்மளுக்கு வந்து தெரியுங்க, அது ஒரு சிறப்பு. நம்ம ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டாக ஏறும்போது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து நம்மளுக்கு வந்து
ஆழியார் டேம் வந்து தெரிகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அது பார்க்குறக்கும் உங்களுக்கு வந்து நம்ம மேலே ஏற ஏற வந்து அதனோட வியூ வந்து ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்குங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். பாருங்க, இந்த மலையோட மேலே தான் நம்ம வந்து அந்த கீழே இருக்கும்போது உங்களுக்கு காமிச்சேன். இந்த மலை இதில் தான் வந்து நம்ம இப்போ ஏறிட்டு இருக்கிறோம். இதனோட உச்சி வரைக்குமே ரோடு வந்து போகுதுங்க. இதனோட உச்சி போய் தான் நம்ம வந்து அடுத்த மலைக்கு வந்து நம்ம போகிறோம். அந்த மாதிரி ஒரு ரோடு. நீங்கள் அந்த பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குங்க. ஆனால் நம்ம வந்து ரோட்டில் வளைஞ்சு வளைஞ்சு தான் போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வால்பாறையில் வந்து வால்பாறை, மூணாறு இங்கெல்லாம் வந்து இந்த வரையாடுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த வரையாடுகளை பார்க்குறக்கு உண்டான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். கண்டிப்பாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யானைகள் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அதிகங்க. இந்த யானைகள் வந்து இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. பாருங்கள், ஆழியார் டேமோட இன்னொரு காட்சி. நம்ம வந்து நல்லாவே மேலே வந்துட்டாங்க. ஆனால் கூட ஆழியார் டேம் வந்து நம்மளுக்கு ஃபுல் வியூவில் தெரியுது. நாங்கள் ஒரு 4 மணிக்குள்ளே நாங்கள் வந்து அந்த சோலையார் டேம் பக்கத்தில் இருக்கிற அந்த செக் போஸ்ட்டை ரீச் பண்ணோன்னு. அதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து நிறுத்தி நிறுத்தி எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. ஏன் 4 மணிக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம மத்தியானத்துக்கு மேலே போகிறோம் அப்படின்னம்னா, அந்த வனப்பகுதிக்குள்ளே நம்ம போகும்போது ஒரு ஈவினிங் டைமாக இருந்தால் நிறையா மிருகங்கள் வந்து நம்ம பார்க்குறக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் மத்தியானமாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 11 மணிக்கு கிளம்பி போயிட்டுருக்குறேங்க. வனவிலங்குகள் வந்து நம்மளோட அதிர்ஷ்டம் இருந்தால் நிறைய வனவிலங்குகள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்குங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம இப்போ கொஞ்சம் நல்லாவே மேலே வந்துட்டோம். ஏன்னா இந்த இயற்கையே வந்து அப்படியே ஒரு ஏசியை ஆன் பண்ண மாதிரி அப்படியே கூலிங் காற்று வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே சில்லு சில்லு சில்லுன்னு அந்த 2 வீலரில் போகிறதுனால அந்த கீழே இருந்த வெயிலெல்லாம் இப்போ போய் நம்ம வந்து ஒரு ஏசிக்குள்ளே பயணம் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அது என்னமோ ஒன்று நிற்குது. ஓ மை காட், வரையாடுங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் என்ன தேடிட்டு வந்தோமோ அது வந்து வரையாடு. நாங்கள் வண்டியை நிறுத்தி உங்களுக்காக வந்து அதை போட்டோ எடுக்கிறோம். அது நம்ம வந்து கிட்ட போனால் கூட பயக்கிறதெல்லாம் இல்லைங்க. அது பாட்டுக்கு ஜாலியாக நின்றுட்டு தான் இருக்குது. ஒன்று படுத்துட்டு இருக்குதுங்க. இவங்க 2 பேர் ஜோடி போல் இருக்குது. பாருங்க, எவ்வளவு சூப்பராக வந்து வரையாடு நம்ம வந்து கிட்டையே பார்க்குறோம். ரொம்ப நேரம் நிற்க முடியலைங்க. ஏன்னா நாங்கள் 4 மணிக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இவருங்க ஆழியார் டேமோட ஃபுல் வியூ நம்ம வந்து நல்லாவே மேலே வந்ததுனால ஆழியார் டேமு 100% நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம அந்த மலை சொன்னோன்னு இல்லைங்களா, அந்த மலை வந்து நம்ம மேலே ஏறி ஃபுல்லாக மேலே ஏறி கடந்து இந்த பக்கம் நம்ம வர்றோம். பாருங்க, ஆழியார் டேமோட ஃபுல் வியூங்க இது. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க நண்பர்களே. வாய்ப்பு கிடைச்சா முடிஞ்ச வரைக்கும் 2 வீலரில் போங்க. இது ஒரு பள்ளத்தாக்குங்க. இந்த பள்ளத்தாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு ஒன்று போகுதுங்க. அந்த ஆறு போய் அப்படியே வந்து அந்த காட்டு பகுதிக்குள்ளே அருவியாக கொட்டுது. அங்கே நம்ம வந்து போக முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியை ஃபாரஸ்ட்காரங்க விட மாட்டாங்க அப்படின்னாங்க. இது ஃபுல்லாகவே டீப் ஃபாரஸ்ட்டுங்க.
சார் இங்கேயே வந்து இவ்வளவு ஒரு அழகாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதில் இன்னும் வந்து அந்த சோலையாறு டேம் வழியாக போகும்போது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை காட்சிகள், இயற்கை அன்னை நம்மளுக்கு வாங்கி கொடுத்த ஒரு காடுகள். இப்போ வந்து நம்ம வந்து வால்பாறை பக்கத்தில் வந்துட்டோங்க. இது ஒரு ஃபேமஸான ஒரு வியூ பாயிண்ட்டு, ஃபோட்டோ எடுக்கிற பாயிண்ட்டுங்க. நீங்கள் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்த வந்து சினிமாவில் கூட பார்த்துருக்கலாங்க. இந்த இடம் வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்து போடுவாங்க. நாங்களும் வந்து அதற்கு விதிவிலக்கு அல்ல. நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் வந்து நாங்களும் ஃபோட்டோ வீடியோ வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த இடமே வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குதுங்க. அவ்வளவு ஒரு அழகு. அதனால தான் வந்து அவ்வளவு பேருமே இந்த வால்பாறை வர்ற அத்தனை பேருமே இந்த இடத்துல வந்து நிறுத்தி ஃபோட்டோ வீடியோ எடுக்காமல் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து திருப்பி வால்பாறையை நோக்கி நம்ம வந்து கிளம்பிட்டோம். நம்ம இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போதுங்க ஏசி வந்து ஃபுல் கூலிங் ஆகிடுச்சுங்க. அதாவது இயற்கையோட குளிர் அப்படியே நல்லா ஃபுல்லாக அருமையாக இருக்குதுங்க. இந்த வெயில் லைட்டாக ஒரு வெயில் ப்ளஸ் வந்து அந்த குளு குளு காற்று, டூ வீலரில் போகிறது அவ்வளோ ஒரு அழகாகவும் அருமையாகவும் இருக்குதுங்க. இதெல்லாம் நீங்கள் அனுபவித்தா மட்டும்தான் தெரியும். வாழ்க்கையில் டைம் கிடச்சதுன்னா ஒரு முறையாவது நீங்கள் வந்து டூ வீலரில் நல்ல டூ வீலர் வேணுங்க. நாங்கள் போனது புல்லட்டு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு சேஃப்டியான வெஹிக்கிள், கொஞ்சம் தூரமாக போனாலும் தாங்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அதே மாதிரி டயர்லாம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு வண்டியில் டூ வீலரில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து போயிட்டு வாங்க. மேலே போக போக வந்து இயற்கை வந்து அதனுடைய அருமையான வியூகளை வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அது அந்த மேக கூட்டம் அப்படியே அந்த மலைகள் மேலே தவழ்ந்துட்டு போகிறத வந்து நம்ம வந்து அப்படியே கண்ணில் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. அந்த மேகங்கள் வந்து நம்ம மேலேயே அப்படியே உரசிட்டு போகுதுங்க. அது நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அதாவது வந்து நல்லா அந்த கூலிங் வந்து அப்படியே அந்த மேகக்கூட்டம் உரசுறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது நல்லாவே அந்த மிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுதுங்க. பாருங்க மேலே ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தாங்க. நீங்கள் வால்பாறை மட்டும் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துலலாம் வந்து நிறைய ரிசார்ட்டுகள் இருக்குதுங்க. அதை பார்க்க முடியுது. இந்த பச்சை ஆடை போர்த்தின மாதிரி இந்த இடம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. இந்த இடம் பூரா கொஞ்சம் எல்லாம் வந்து அந்த வெட்டி விட்டுருக்குறாங்க அந்த டீ செடிகளெல்லாம் இனி வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறக்காக. ஏதோ ஒன்று காட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று தெரியுது கருப்பா. ஏங்க காட்டெருமைங்க இங்கே பாருங்க, நம்மளுக்கு போஸ் கொடுக்குறான் தம்பி. வண்டி நிறுத்தியிருக்கிறோம். நம்ம வண்டி நிறுத்தினதுக்கு நேர் கொஞ்சம் மேலே வந்து அவர் சாப்பிட்ருக்காரு. காட்டெருமைகள் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்றுங்க. எந்த நேரத்தில் எப்படி தாக்கணும்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்க பார்க்குறான், நம்மளுக்கு போஸ் கொடுக்குறான். நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு போஸ் கொடுக்குறான். அருமையான ஒரு வாய்ப்புங்க காட்டெருமையை பார்த்தது. சரி, நம்மளுக்கு சோலையாறு டேம் வந்து இன்னொரு 29 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரொம்ப நேரம் அங்கே நிற்கல. அதனால் டக்குன்னு கிளம்பிட்டோம். இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு மணி வந்து 2:45 ஆச்சுங்க. 4 மணிக்குள்ளே நாங்கள் வந்து அந்த செக் போஸ்ட்டை ரீச் ஆகணுங்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே கிளம்பிட்டோம். இது வந்து இந்த வால்பாறைக்கு உள்ளே போகாதுங்க இந்த ரோடு. நம்ம வந்து நேராக சோலையாறு டேம் வந்து போயிடுவோம். அந்த இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் வழியாக போகுதுங்க, எஸ்டேட்டு வழியாக போகுது. இதில் இருக்கிற நீங்கள் இந்த இயற்கை காட்சிகள் அழகை வந்து நீங்கள் வந்து வர்ணிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை நேரில் போனால் மட்டும்தான் தெரியும். நீங்கள் இதை வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து
மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த இடம் எல்லாம் வரும்போது. அதனால் நாங்கள் வந்து ரெயின் கோட் கொண்டு போயிருந்தோம் ஏற்கனவே. அந்த ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டதுனால நாங்கள் வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்குறோம், எங்கேயுமே நிறுத்தலை. மழை வந்து லைட்டாக தூறிட்டே இருக்குது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது மழை வந்து ஜாஸ்தியாக வருதுங்க. அப்புறம் கொஞ்சம் நிற்கிது, மறுபடியும் வந்து லேசாக தூறுது. ஆனால் ஒரு சில இடத்துல மழை வந்து ஜாஸ்தியாக வருதுங்க. சோலையாறு டேம் போக மட்டும் மழை இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. எங்களை ஒன்றும் பண்ணாது, ஏன்னா நாங்கள் ரெயின் கோட் போட்டிருக்கிறோம். பட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மழை இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இந்த ட்ரிப்பெல்லாம் வந்து நம்ம தினம் தினம் வர முடியாதுங்க, எப்பாவது ஒரு நாளைக்கு வரணும். அதனோட அழகை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போவே நாங்கள் வந்து 2 வகையான மிருகங்கள், வரையாடு மற்றும் காட்டெருமைகளை நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். நீங்கள் காட்டு மிருகங்களை வந்து நேரடியாக பார்க்குறது ஒரு பரவசமான அனுபவம். அதை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த சோலையாறு டேம் போகிற வழி அவ்வளவுமே வந்து டீ எஸ்டேட்டு தாங்க. எல்லாமே மிகப்பெரிய எஸ்டேட்டுகள், பறந்து விரிந்து ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வந்து டீ எஸ்டேட் இருக்குதுங்க சுற்றியுமே. அங்கே வந்து மக்கள் நிறைய வாழ்கிறாங்க, அந்த டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க. வந்து சோலையாறு டேம் வந்து இன்னொரு 5 கிலோமீட்டருக்கு உள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ வந்து நம்ம சோலையாறு டேமோட ஸ்டாப் பண்ணிக்கல, ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குது. உங்களை பார்க்குறக்கு கொஞ்சம் நேரம் போர் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து சோலையாறு டேமோட இந்த வீடியோ வந்து நிறுத்திக்கலான்ட்டு இருக்கிறேங்க. சோலையாறு டேமில் இருந்து கிட்டத்தட்ட அதிரப்பள்ளி போகிற வழி ஒரு 50 கிலோமீட்டர் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டு, எந்த விதமான ஒரு உதவியும் கிடைக்காத ஒரு ரோட்டில் அடுத்த பகுதியில் வந்து பார்க்கலாங்க. இதுதான் சோலையாறு டேமு. நண்பர்களே, அடுத்த பகுதியில் சந்திப்போம். அடுத்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. பயங்கரமான காட்டு மிருகங்களுக்கு நடுவில் நம்ம வந்து போக போகிறோம். பாய்.